ஒரு தலைவன்னா விஜய் போலியா இருக்கிறது. இங்க இருக்க தலைவர்கள்லாம் எவ்வளவு சிறப்பா செயல்படுறாங்க, எவ்வளவு பொறுப்போட நடந்துக்கிறாங்க. இவ்வளவு காலமா இங்க இருக்க தலைவர்கள் அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா குரல் கொடுப்பாங்க. அவங்க கட்சிக்கு ஒரு பிரச்சனைனா முன்னாடி வந்து நிற்பாங்க. அவருக்கு ஓட்டு போட்ட மக்களையோ இல்ல அவங்க நேசிக்கக்கூடிய மக்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனா கண்டுக்காம போயினே இருப்பாங்க. அதான் ஒரு தலைவருக்கான அழகு. இந்த விஜய் அவர்கள் என்ன பண்றாரு? இவ்வளவு காலமா எல்லாரும் சுத்தி நின்று அந்த மனுஷனை தனிப்பட்ட தாக்குதல் பண்ணாங்க, அவ்வளவு இழிவா பேசினாங்க, கண்டுக்காம போயினே இருந்தாப்புல. ஆனா தன்னை நேசிக்கக்கூடிய தங்கைகளுக்கோ அம்மாக்கோ ஒரு குறை வருது, அவங்களை யாராவது இழிவா பேசினாங்கன்னா களத்துல நின்று கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். டிஜிபி ஆபீஸ்ல போயிட்டு இப்படியா ஒரு தலைவன் பண்றது? இப்படி தன்னை நேசிக்கிறவங்களுக்காக களத்துல வந்து நிக்கிற ஒரு தலைவன் வந்து தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து. இங்க இருக்க தலைவர்களும் அதை பார்த்து பயப்பட மாட்டாங்க. தலைவன்னா எப்படி இருக்கணும்? எல்லா சாமிகளே பார்த்து தெரிஞ்சுங்க. மக்களுக்காக முன்னாடி வந்து நிக்கிறவன் தான் உண்மையான தலைவன். இவ்வளவு காலமா அந்த மனுஷனை எவ்வளவு பாடுபடுத்தினீங்க, எவ்வளவு இழிவா பேசுனீங்க. ஆனா அவர் அண்ணனாவோ பிள்ளையாவோ நேசிக்கக்கூடிய அந்த பெண்களை நீங்க இழிவா பேசின உடனே களத்துல வந்து நின்னா பாருங்க, அவன்தான் உண்மையான தலைவன். ஒரு தலைவன்னா எப்படி இருக்கணும்? இப்படி இருக்கணும். எப்படா தாவேகா பெண்களை உங்களால தரைக்குறைவா பேச முடியுது? அவருக்காக ஆதரவா பேசுற எங்க கிட்ட பேசும்போது, பா என் பிள்ளைக்காக பேசுறப்பா, நீ என் புள்ள மாதிரி பண்றாங்க. அண்ணா எங்க அண்ணனுக்காக பேசுறீங்கண்ணா, நீங்க என் அண்ணன் மாதிரி நான் நீங்கன்னு சொல்றாங்க. அந்த அந்த எப்படா பேச முடியுது உங்களால? ஒரு தலைவன்னா இப்படிதான் இருக்கணும், பார்த்து தெரிஞ்சுங்க. நன்றி.